ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனைவியை விட்டுட்டு மலையாள நடிகையுடன் மாலத்தீவில் மஜா பண்ணும் பிரபல நடிகர். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஷூட்டிங் இல்லாத நிலையிலும் வெளிநாட்டில் படப்பிடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிக்கு டாட்டா காட்டிட்டு மாலத்தீவில் நடிகையோட பிரபல நடிகர் ஜாலி டூர் அடிச்சுட்டு வரது தான் இப்போ ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டுட்டு வர ஒரு கிசு. படப்பிடிப்பு இல்லாத நிலையிலும் நடிகர் வீட்டில் ஏதாச்சும் ஒரு சாக்குப்போக்கு சொல்லிட்டு அந்த இளம் நடிகையுடன் நீச்சல் குளத்தில் கும்மாளம் போட்டது மனைவிக்கு எப்படியோ தெரிய வந்துச்சு. ஸோ அது எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்றத பார்த்தா நடிகை போட்டிருந்த கண்ணாடி தான் காரணமா. அதுதான் பஞ்சாயத்தை கிளப்பி விட்டுருக்குது. ஸோ ஷூட்டிங்கே இல்லை, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி கேட்கவே வெளிநாட்டில் விளம்பர ஷூட்டிங் இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த புருஷன் கிளம்பி ஒரு ஜாலியான ஒரு டூர் போகிறதுக்கு நடிகையை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் பிஸியாகவே இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி புருஷன் கால் கட் பண்ணிடுறாராம் பொண்டாட்டி கூப்பிட்டா. ஸோ இந்த சம்மருக்கு ஒரு முறையாச்சும் மாலத்தீவுக்கு கூட்டிகிட்டு போ, இந்த சம்மருக்கு மாலத்தீவு போனோம், எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி நடிகருடைய செகண்ட் சேனல், அதாவது இந்த மலையாளத்தை சேர்ந்த நடிகை கேட்டுக்கிட்ட நிலையில் மனைவி கிட்ட பொய் சொல்லிட்டு டிக்கெட்டை போட்டு நடிகையுடன் கிளம்பிட்டாரு கும்மாலம் அடிக்க. ஸோ அந்த நடிகர் மாலத்தீவுக்கு போன இடத்துல செம்ம மஜாவாக நடிகர் பயங்கர ஆட்டம் போட்டிருக்காரு. ஸோ மொரட்டு குத்து, கும்மாங்குத்து இருக்கக்கூடிய நிலையில் நடிகை சமூக வலைதளத்தில் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எந்த ஃபோட்டோ எடுத்தாலும், சாப்பாடு இருந்தாலும் சரி, ஜூஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாப்புல. ஸோ அவங்களுடைய லேட்டஸ்ட்டு ஃபோட்டோ ஒன்று தான் நடிகருக்கு யமனா மாறி இருக்கு. தன்னுடைய கணவருடன் அந்த நடிகை சேர்ந்து வைத்து தொடர்ந்து சில கிசுகிசுகள் கிளம்பிய நிலையில் கணவரின் மனைவி வேவு பார்க்க நடிகையோட இன்ஸ்டாகிராமில் ஃபேக் அக்கௌண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி ஃபாலோ செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா இந்த நடிகை இவங்களை அந்த பொண்டாட்டியை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் ஃபேக் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி நடிகையை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. லேட்டஸ்ட்டாக நடிகை மாலத்தீவில் பிக்கினி ஃபோட்டோ போட்டுட்டு அதை எடுத்து ஃபோட்டோக்குள்ளே பார்த்தா நடிகருடைய மனைவி செம்ம கடுப்பாயிருக்காரு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு. ஸோ அதற்கு காரணமே நடிகை போட்டிருந்த கண்ணாடி தான். ஸோ கல்யாண நாள் அன்னைக்கு மனைவி கணவருக்கு ஆசை ஆசையாக வாங்கி கொடுத்தா உள்ளாடை அணிந்துக்கிட்டு நடிகையுடன் மாலத்தீவில் கும்மாளம் போட்டிருக்காராம். ஸோ அந்த பிரபல நடிகர் நடிகையின் கண்ணாடியில் அவருடைய முகம் தெரியல அப்படின்னா கூட அந்த ஜட்டியோடைய அந்த இது எல்லாம் தெரியுது. ஸோ அவங்க வாங்கி கொடுத்த ஜட்டி இல்லையா? ஸோ பார்த்து பொம்மைலாம் போட்ட மாதிரி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அது கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. ஸோ பொண்டாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்படி புருஷனுக்கு ஃபோன் போட்டு கண்டமேனிக்கு திட்ட நடிகர் சமாளிக்க முடியாமல் சமாளிச்சிருக்காரு. ஸோ வீட்டுக்கு வந்ததும் விவாகரத்து நோட்டீஸ் ரெடியாக இருக்கும், சைன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி பகீரை கிளப்பியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பல வாட்டி இதே மாதிரி சொல்லி சொல்லி தான் ஏமாற்றிருக்கிறாங்க. இந்த வாட்டி வசமாக சிக்கிட்டமே அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்றது மொழி பிதுங்கி நிற்கிறாரு நடிகர். ஸோ பொதுவாகவே நடிகர் இந்த நடிகைகள் விஷயத்தில் கொஞ்சம் வீக்கான ஒரு ஆள் தான். ஸோ இப்போ அதை தெரிஞ்ச மனைவியும் கல்யாணம் பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஸ்டில் இது ரொம்ப மோசமான ஒரு நிலையாக போய் சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி சுத்திரி அப்படின்னு சொல்லி காண்டா இருக்கிறாங்க. இப்போ வசமாக சிக்கிட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். யார் அந்த நடிகை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான அந்த நேம் கொடுக்கப்படும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேண்டசி ஸ்டோரிஸ் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீக்கெண்டை. தேங்க்யூ.